சுபஹு தொழுகையுடைய சிறப்பு நல்லா தெரியும், நல்ல ஹதீஸ், அந்த ஹதீஸும் பாடம் இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இவர் சுபஹு தொழுகைக்கு இன்பமான தூக்கம், சுபஹுடைய நேரத்தில் தான் நல்ல தூக்கம் போகிற நேரம், நல்ல இன்பமான தூக்கம் விசேஷமாக அந்த நேரத்தில் தான் போகும். அந்த நேரத்தில் இவருடைய பெட்ஷீட் அகல போட்டு இவர் எலும்பி இவர் வாஷ்ரூம் போயிட்டு ஒல்லு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போகிறதுக்கு ஈமான் தேவை. நாலேஜ் இருக்கி, ஆனால் ஈமான் இல்லை. அதனால இவர் சுண்டு கொண்டு இன்னும் தூங்குறார். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படுவது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. கருத்து நல்லா விளங்குது. இவருக்கு அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் தெரியும். ஆனால் இது எலும்பி போகிறதுக்கு ஈமான் தேவை. இதே மாதிரி எல்லா அமலும் அப்படித்தான். நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னேன். அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஈமான நாங்கள் புதுப்பிச்சு கொள்ள சொன்னாங்க நபி. ஈமான சார்ஜ் பண்ணி எப்படி எங்களோட ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இறங்குற மாதிரி, அதை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொள்கிற மாதிரி எங்களோட ஈமானையும் அடிக்கடி இந்த குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள், அல்லாட வாக்குறுதிகள், அல்லாட எச்சரிக்கைகள், வாதா வஈதுன்னு சொல்கிறது, இது அடிக்கடி கேட்க கேட்க பேச பேச அப்போ அதை கொண்டு ஈமானில் அல்லாஹ் வளர்ச்சி உண்டாக்குறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் துனியாவுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது. அதனால் யாருக்கும் கூட்டம் கூட்டி பயான் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆகிரத்துடைய ஈமான் அமலுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது இல்லை. அதனால் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, அடிக்கடி உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு அடிக்கடி குர்ஆன் ஹதீஸை சொல்லி சொல்லி ஆட்களை அதன் பக்கம் அடிக்கடி, இது ஒரு பயணம் எல்லாம் பயான கேட்டாச்சு எல்லாம் போதும் எங்களுக்கு, அப்படி இல்லை. சார்ஜ் அப்படியே இறங்கிடும். சில பயான் எல்லாம் கேட்டு இவர் வெளியிறங்கி போக்கல ஒரு வாக்கை கண்டுட்டாருண்டா அந்த வாக்கை பார்க்குறதோட ஈமான்ட்ட சார்ஜ் போயிட்டு. அறக்குறையான் ஒரு பெண்ணை கண்டுட்டார், ஈமான்ல பலகீனம் ஏற்படும். இந்த வஸ்துக்கள் இருக்கிறதே, துனியாவுடைய வஸ்துக்களோட புலங்கக்கூடிய நேரத்தில், ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஈமான் பலகீனம் ஆகும். அதுக்காக வேண்டி ஈடுபாடாமல் கேளுமா? ஏலா. எனக்கு கல்யாணம் தேவையில்லை, எனக்கு குடும்பம் தேவையில்லை, எனக்கு தொழில் தேவையில்லை, எனக்கு வியாபாரம் தேவையில்லை, நான் இதுவரை ஈடுபட்டேன், இந்த ஈமான் வீக் ஆகுது, அதனால் இதெல்லாம் வானம், நான் அப்படியே போயிட்டு ஒரு காட்டுக்கு போகிறேன் அல்லது பள்ளியிலே இருக்க போகிறேன்டா இஸ்லாம் சொல்லுது. அப்படி இல்லை இஸ்லாம். அது அவர் முஸ்லீம் இல்லை, பூர்த்தியான முஸ்லீம் இல்லை. இஸ்லாம் சொல்லித்தார பாடம் அதல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உண்ட எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டு உண்ட தொழில், உண்ட வியாபாரம், உண்ட ஃபேமிலி, உண்ட குடும்பம், உண்ட புள்ளேல், உண்ட சொந்த பந்தங்கள், மக்களோட நல்லா பழவிக்கொண்டே, இவங்களால வார கஷ்டங்களை தாங்கி கொண்டே, உண்ட நல்ல குணத்தை காட்டிக்கொண்டே உண்ட அமல் இபாதத்தில் ஈடுபடணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, இந்த ஆயத்தை பிஸ்னஸில் இருக்கிறார், ஆஃபீஸில் இருக்கிறார், வேலை வெற்றியில் இருக்கிறார், சம்பாரிச்சு கொண்டிருக்கிறார், சல்லி வந்து லாட்சியில் விழுந்து கொண்டிருக்குது. இப்போ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதானுடைய சத்தம் கேட்குது. தொழுகையுடைய நேரம். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா, நான் நோம்புடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் கடைசி வாரன் என்ற இதுவரை கொஞ்சம் நல்லா தெளிவாக விலகிட்ட வேண்டாம், மக்கள் எல்லாம் லேசியம் வரும். இப்போ அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் எங்களை பாருங்க. இந்த 5 நேர தொழுகைய 17 ரக்காத் தான் இன்னைக்கு. சுபஹ், லோஹர், அசர், மகரிப், இஷா 17 ரக்காத். ஒரு நேரத்தில் வச்சிருந்தா லேசா இந்திக்கும். தராவி சொல்ற மாதிரி ஒரே அடிக்கு அடிச்சுட்டு போயிட்டு. இது அல்லாஹ் சோதனைக்காக டைமை பிரித்து வச்சுக்கிறான். சுபஹுடைய நேரம் நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரம், லொஹருடைய நேரம், அசருடைய நேரம், ஆஃபீஸ் பஜார் கடை ஆட்கள் பிஸியாக இருக்கிற நேரம், மகரிப் இஷாவுடைய நேரம் மக்கள் கொஞ்சம் டயர்டாகிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம். இப்படி டைமை பிரித்து வச்சுக்கிறான். நான் விளங்கி கொண்டு அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் வச்சுக்கிறான் என்றா, இந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆட்கள் வித்தியாசமான வேலை வெற்றியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. வித்தியாசமான நேரத்தில் வித்தியாசமான வேலைகள்.
அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த எல்லா வேலையிலையும் இருக்க கொல இந்த அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னா இவ எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு டைம் ஒதுக்கி வாரானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யார்ட உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவம் இருக்குதோ, மஹப்பத் இருக்குதோ, உண்மையிலே அல்லாஹு அக்பராக யார்ட உள்ளத்துல இருக்குதோ, அல்லாஹு அக்பர் என்றா மக்கதெல்லாம் அஸ்கார் என்று வந்துடும். அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று வந்தா மக்கதை எல்லாமே சின்னது என்று வந்துடும். அப்படித்தானே? அவன் தான் ஆகப்பெரியவன் என்றா மக்கதெல்லாம் சின்னது. இதை இப்ப இவர் செயல்ல காட்டணும். உண்மையிலே அல்லாஹ் தான் பெரியவனா என்ற வேலை பெருசா? அல்லாஹ் உண்மையிலே இவருடைய உள்ளத்துல பெரியவனாக இருந்தா இவர் என்ன செய்வார்? எல்லா வேலையும் முன்பின்னாக்குவார். வாங்க சொல்றாங்க போகணும், பள்ளி போவார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்தில் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில ஆண்கள் இருக்கிறாங்க, ஈமானுடையவர்கள், உண்மையானவர்கள், மூமீன்கள். அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய வியாபாரம் தடையாக இருக்காது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு, தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு. ஒன்றைக்கு எங்கட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃப் டைம்ல போயிட்டு தொழுகிறது, அப்படி ஒரு தொழுகை இருக்குதானே, அதுவும் தொழுகத்தான்.